சலாத்தும் சலாமும் எமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் நல்லடியார்கள் அனைவர்களும் மீதும் உண்டாவதாக. இந்த ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அன்றி பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
வாகனம் பாவிக்கிறவங்களுக்கு தெரியும். சர்வீஸ் பண்ணாம வாகனத்தை பாவிச்சா கொஞ்ச நாளையே அதை கம்ப்ளீட்டா ஒதுக்க வேண்டி வந்து கேரேஜ்ல போட்டாச்சு, கடைசிக்கு பார்ட்ஸா எடுத்து விற்க வேண்டிய நிலைமை வருது. சர்வீஸ் பண்ணாம ஓடினா அதுல நாங்க கண்டு கருத்துமா இருக்கிறோம். மார்க் பண்ணிக்கிற ஆயில பர்ச்சேஸ் பண்றது, ஃபுல் சர்வீஸ் எப்ப போடுறது வாகனம் பாவிக்கிறவங்களுக்கு தெரியும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் கெஸ்டாக வந்தது எங்களை சர்வீஸ் பண்ணு. 3 விஷயத்துல சர்வீஸ் பண்ணிக்கணும். அந்த சர்வீஸ் பண்ணின நீங்க உங்களோட வாகனத்தை திரும்ப ஒரு மாதத்துல போட மாட்டீங்க, இன்னொரு ஃபுல் சர்வீஸுக்கு போட மாட்டீங்க. இந்த ரமலான் சர்வீஸ் பண்ணினது இந்த 3 பகுதியில் சர்வீஸ் பண்ணப்பட்டிருந்தால் அடுத்த ரமலான் வரை அதே நிலையில் இருக்கணும். நீங்க அடுத்த சர்வீஸ் டேட் வரைக்கும் அந்த வாகனத்தை சரியா போடுவீங்க. ஏன் வீட்டிலே செய்ய மாட்டீங்க, இடையில ஒரு மாதத்துல போட மாட்டீங்க? அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தந்த இந்த ரமலான் 3 விஷயத்துல சர்வீஸ் பண்ணிக்கணும். ஒரு வாகனத்தை வாங்க போறவரு அவர் பார்க்கிறது ஒரு பகுதியை முக்கியமா பார்ப்பார். அதுதான் இந்த வாகனத்திலே இன்ஜின் புகைய பார்ப்பாரு, அந்த சத்தத்தை பார்ப்பாரு, அதுக்குரிய எல்லா வழியையும் அவருடைய விஷயம் அதுதான். இன்ஜின் சரியாயிருக்கும், அதுல ஏதாவது போர் வைக்கப்பட்டிருக்கிறா எல்லாத்தையும் பார்ப்பாரு. வாகனத்தில் பெருமதியை கூடுதலாக மதிப்பிட்டது இன்ஜின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ரமலான்ல முதலாவது சர்வீஸ் பண்ணப்பட்டிருக்க வேண்டிய பகுதி ஒரு வாகனத்தில் எப்படி முக்கியமோ இது எங்கட பொடி ஒரு வாகனத்தை மாதிரி ரன் ஆகிக்கொண்டே இருக்குது, உள்ளுக்கு ஃபங்க்ஷன் ஆகிக்கொண்டே இருக்குது. இதுக்கு சர்வீஸ் வேணும். அதுல முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா இன்ன ஃபில் ஜஸதி முத்கஹ வ இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு. உங்களோட உடம்புல ஒரு பகுதி இருக்குது, அறிந்து கொள்ள வேண்டாமா? அது சீராகினா எல்லாமே சீராகிடும், அது சீர்கட்டா எல்லாமே சீர்கட்டுவிடும். அலா வஹியல் கல்ப், அதுதான் வாகனத்திலே இன்ஜின். எங்கட ஒவ்வொருத்தர பொடியில கல்ப் உள்ளம். இந்த உள்ளத்தை சீர் செய்ய சர்வீஸ் பண்ண வந்த மாத ரமலான் முடிஞ்சு போயிடுச்சு. எங்கட உள்ளம் சர்வீஸ் பண்ணப்பட்டீங்களான்னு பார்ப்போம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிமார்கள் வந்தாங்க, அவங்களோட முக்கியமான ஒரு பொறுப்புல ஒன்றுதான் வயுஸக்கீஹிம், அவங்களோட ஒவ்வொருத்தர உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த பணியை செஞ்சவங்க நபிமார்கள். எங்களோட ஒவ்வொருத்தர உள்ளமும் வித்தியாசம். உலமாக்கள் 3 வகையாக உள்ளத்தை பிரிக்கிறாங்க. இன்ஜின் 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. அதில் ஒன்றுதான் கல்புல் மையித், செத்த உள்ளம். செத்த உள்ளம் சொல்ற டைம்ல அதை எழுதுறாங்க காபீர்களுடைய உள்ளம். எதையும் எடுக்காது, தட்டி விடும். தப அல்லாஹு அலா குலூபிஹிம், அல்லாஹ் சீல வச்சுட்டான். ஒவ்வொருத்தர் நபிமார்க வரலாறு எடுக்கணும். சிலவங்க காதை கூட அடிச்சுட்டு போனாங்க. உள்ளம் திறந்துச்சா உடம்பு வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒருத்தங்க முகத்தை பாருங்க, அவன் சோகம் வைக்கிறானா அங்க கவலை முகத்துல காட்டுது, சிரிக்கிறானா இங்க சந்தோஷம் இங்க காட்டுது. உள்ளம் சீராகணும். முதலாவது செத்த உள்ளம், காபிர்களுடைய உள்ளம். இரண்டாவது உலமாக்கள் எடுக்கிற கல்புன் மறியும், நோயுள்ள உள்ளம். இதுல தான் நாங்க பெரும்பான்மையினர் இருக்கிறோம். நோயுள்ள உள்ளம். வெளிரங்கத்தில் ஒரு காய்ச்சலோ ஏதாவது ஒரு நோயா உடனே டாக்டரை நாடி போறோம். இந்த நோய்க்கு கல்பு மறியும். இந்த நோய்க்கு இதுக்கு மருந்து குர்ஆன் ஹதீஸ் இருக்கக்கூடிய மருந்துகளை ஓதுறது, திக்ர், துஆ, அமல், இபாதத். மேலான சகோதரர்களே, நோயுள்ள உள்ளம் எப்பையும் தொட விடாது, பள்ளிக்கு வர விடாது. ஜும்மாக்கு பாருங்க, சில குத்துவாக்கள் கூட கடைசிக்கு கத்தீப் சொல்லுவாரு, நேரத்தோட வாங்கலை ஜும்மா கேட்டு. ஜும்மா முடிவு வரைக்கும் வந்து கொடுத்து அடிப்பா. உள்ளகளை கூட்டிட்டு கடைசிக்கு வருவாங்க. இது கல்புன் மறி. நோயுள்ள உள்ளம் உள்ளே பழக்கிறாங்க. கடைசிக்கு போறாரு குடிக்க. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோயுள்ள உள்ளம்
பாவத்தை செய்ய தூண்டும், பாவத்தை பார்க்க சொல்லும், பாவத்தை எடுக்க சொல்லும், பாவத்தை பரிமாற சொல்லும். இது நோயுள்ள உள்ளம். குர்ஆன் எடுத்து ஓத ஆசை இருக்காது. மேலான சகோதரர்களே, இந்த நோயுள்ள உள்ளம் எப்ப பாவத்தை செஞ்சு கொண்டே இருக்கிறோ, கல்லா பல் ஆன அலா குலூபிஹிம் மா கானூ யஃஅலூன், அவங்க செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த பாவத்தாலே அவங்களுடைய உள்ளத்துல அந்த கர படியுது. ஹதீஸ் வந்திருக்குது, நீங்க ஒவ்வொரு பாவம் செய்ய செய்ய இந்த கல்வ அப்படியே இருட்டாகும். ஒவ்வொரு டாட் கருப்பு புலி விழுந்து கொண்டே இருக்கும். கல்புல் மரீத், நோயுள்ள உள்ளம். பெருமை அடிப்பான், முகத்துதிக்காக ஒரு வேலை செய்வான், அல்லாஹ்க்காக இருக்காது. இந்த கல்புல் மரீத் ஷைத்தான் லேச வடிகெடுத்து கொண்டே இருப்பான். ஏண்டா அல்லாஹ்ட்ட வாக்கு கொடுத்தவன் இல்ல இபாதத்த மின்ஹுமுல் முக்லஸீன், இக்லாஸோட அமல் செய்தவங்களே எனக்கு வடிகெடுக்கலாம், அவங்க என்னை விட்டு கலண்டுவாங்க, மற்றவங்க எல்லாமே வடிகெடுப்பேன். மேலான சகோதரர்களே, எங்க ஒவ்வொருத்தரோட சைத்தான் இருக்கிறாங்க. அதனால கல்புல் மரீத் உள்ள இந்த ரமலான் சேவிஸ் பண்ணிக்கணும். சேவிஸ் பண்ணாம சிலர்கள் இருந்திருந்தால் நபி அவங்க மிம்பருக்கு ஏறி நின்று லஅனத் செஞ்சாங்க. அதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னது. அந்த கூட்டத்தில் அவங்க செய்வாங்க. மக்பிரத் இல்லாம ரமலான் கழிச்சவங்க, நோம்பு பிடிக்காம கழித்தார்கள், நோம்பு பாவத்தை செய்கிறான், நோம்பை முடிக்கிறான். இவன் கல்புல் மரீத். வெளிரங்கத்தில் வீட்டில் நோம்பி, ஆனா எத்தனை கடைகள் ஏறி சாப்பிட்டு இருப்பான். வெளிரங்கத்தில் காட்ட நோபாளி மாதிரி கல்புல் மரீத். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவத்தை எடுத்து கேட்டா, சுலைஹா இவன் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விரட்டின பாவத்துக்கு. வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ. இது கல்புல் மரீத். பாவத்தை விரட்டு, பாவத்தோட போகு, பாவத்தை மற்றவனுக்கு செய்ய பண்ணு. இந்த உள்ள நிகழ்ச்சி இருக்குதா? எங்கட ரமலான் எங்களை சேவிஸ் பண்ணல. ரமலான் முடிஞ்சிச்சு, எத்தனை பேர் ட்ரிப் போன? மார்க்கத்தில் ஹலாலான ட்ரிப் இருக்குது. போற டைம்ல டிரைவர்ஸ்கிட்ட கேட்டா தெரியும், ஒரு நாள் தானே பாட்ட போடுவோமே, மார்க்கம் ஹராம்னு சொல்றது ஒரு நாள் எப்படி ஹலால் ஆகுது? ரமலான் எங்கே தௌபா இங்க செஞ்சு அங்க பாட்டு வேலை நடக்குது. ட்ரிப் ஹலாலான ட்ரிப்ல ஹராம் நடக்குது. ஒரு நாள் டிரைவர் மாறும் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனை பேர் ரமலான் முடிஞ்சும் திருந்தாம இருக்கிறாங்க? பாக்கியசாலி அல்ல, இவர்கள் துர்பாக்கியசாலிகள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்தை தூய்மைப்படுத்துவோம். அதுக்கு வந்த மாதம், சேவிஸ் பண்ண வந்த மாதம் ரமலான். இப்படி வாழ்றவன், கல்புல் மரீதோடு இருக்கிறவன், இவனுக்கு என்ன தண்டனை? فأما من طغى وآثر الحياة الدنيا فإن الجحيم هي المأوى. இவன் அத்துமீறி போறவன், மார்க்கம் ஈக்கட்டு, நான் செய்யறது செய்தேன், ட்ரிப் போறாரு பாட்டோடு, அங்க தொழுகை இல்லை, ஃபெமிலியோடு இருக்கிறாரு, அங்க இஸ்திலாத் கலப்பு, இது எல்லாம் நடந்தது, பாவம் நடக்குது. இப்படி வாழ்றானா போற கடைசி இடம் நரகக்குழி. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் வந்தது சேவிஸ் பண்ணு. ஒரே அடியில தௌபாவோட முடிஞ்சது அல்ல. தௌபா இமாம் சொல்லி தரல, நீங்க செய்யணும். நீங்க செய்யற பாவம் நீங்க செய்யணும். தௌபா ஒவ்வொரு நாளும் செஞ்சு கொண்டிருக்கணும். கண்ணீர் வடிச்சிங்க ரமலான்ல. எத்தனை பேர் அழ பார்த்தா அழக வரல, செஞ்ச பாவம் உருவுது இல்லை. கண்ணீர் வரணும். எவ்வளவு பாவம் செஞ்சிருப்போம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட உள்ளம் சேவிஸ் பண்ணப்பட்டிருக்கணும். இதுல மூணாவது உள்ளம் தான் கல்புல் சலீம், ஈடேற்றமான உள்ளம். இந்த உள்ளம் தான் சுவர்க்கம் போகும். நபி அவங்க சொன்னார்கள், நான் மௌத்தாகிற டைம்ல கல்புல் சலீமாக மௌத்தாக விரும்புகிறேன். கல்புல் மரீத் அல்ல, கல்புல் சலீம். நல்ல இஞ்சி கல்புல் சலீம் சிறந்த உள்ளமாக ரமலான் எங்கள் உள்ளத்தை மாற்றிக்கணும். அக்லாக் ரீதியாக நல்ல விஷயங்களை யோசிக்கிறதுக்கு கல்பு சீராக இருக்கணும். யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். மறுமையில புள்ள குட்டியோ எந்த பிரயோசனமும் இல்லை. நீங்க யாரு சிறந்த சீரான உள்ளத்தோட வாராரோ அவருக்கு அல்ல
இரண்டாவது கணிதத்துக்குரிய சகோதரர்களே, இரண்டாவது எங்கட சேவிஸ் பண்ணப்பட்டிருக்க வேண்டிய இரண்டாவது பகுதி தான் எங்கட உடல் உறுப்புகள். வாகனத்தை போட்டீங்க சேவிஸுக்கு பாஸ் பாஸா கழட்டுவார், டயர் ரெண்டை கட்டுவாரு, ஒவ்வொன்றா கழட்டி எடுப்பார். உறுப்புகள் இது சேவிஸ் பண்ணப்பட்டிருக்கிறோம். இதுக்கு வந்த மாதம் ரமலான். எங்கட உறுப்புகள் அதுல எங்கட நாவு இந்த ரமலான்ல கண்ட்ரோல் ஆக்கி வச்சிருந்தோம். நாவால எத்தனையோ பேர் நரகத்துல முகம் குப்பர தூக்கி வீசப்படுவார். இந்த நாவு மிக டேஞ்சரான ஒரு உறுப்பு. இதால நோம்புல சொல்லுவோம் ரீபத் புறம் பேசாத நோம்புல மட்டுமல்ல, அடுத்த ரமலான் வரை இதை கண்டினியூ பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணுவோம். யாருக்குமே சமான நோம்ப பிடிச்சவனுக்கு ஏசிக்கலாம், அந்த நோம்பாளி சொல்லுவாரு நான் நோம்பாளிங்குவாரு. அதீசம் வந்து இருக்குது, ஏசுவது கூட கூடாது. இந்த நாவால எவ்வளவு போய் யாவரத்துல நோம்புல பொய் பேசக்கூடாது. நோம்பு குறிச்சிருந்த பலவங்களுக்கு கேட்டீங்க மேலான சகோதரர்களே. என்ன மீதிலே நபி அவங்க சொன்னாங்க ஹதீஸ்ல, எத்தனையோ பேர்ல நோம்பாளி அவன் பசித்து மட்டும் இருந்தான், தாகித்து மட்டும் இருந்தான், ஒன்றுமே இல்லை. ஏன்? நோம்புல கூட பாவம் செஞ்சுட்டான். அதனால நோம்பு பிடிச்சதுல பிரயோசனம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கும். இதுக்கு பின்னால் அடுத்த ரமலான் வரை செய்த அட்டகாசம் எல்லாம் செய்வாங்க. மேலான சகோதரர்களே, நஸ்லிஹத் இஸ்லாம் சொல்லுது, இந்த ரமலான் உங்களை அடுத்த ரமலான் வரை இதே அமலை கொண்டு போங்கன்னு சொல்லுது. அதுக்கு வந்த ரமலான் இந்த கெஸ்டாக வந்து சொல்லி தந்துட்டு போயிடுச்சு. மேலான சகோதரர்களே, அதுல பாருங்க எங்கட கண் நல்லதை பார்த்துச்சு. நோம்புல நல்ல விஷயங்களை பார்த்து கொண்டு இருந்தோம், பாவம் ஒதுக்கினோம். பாவத்தை பார்த்த கூட்டம் இருந்தா அவங்களோட நோம்பு கேள்விக்குரிய தனிக்கும். பாவத்தை பேசின நாவு இது கேள்விக்குரிய தனிக்கும். நல்லதை பார்த்தோம், குர்ஆனை பார்த்து ஓதின எத்தனை பேர் இருக்கிறோம். பார்க்க நன்மை கிடைச்சு கொண்டே இருந்துச்சு, நல்லதை பார்த்து கொண்டு இருந்தோம். இது அடுத்த ரமலான் வரை இருக்கணும். இங்க நோம்புல ஓதின குர்ஆன் எத்தனை முறை குர்ஆனை முடிச்சீங்க? ஒரு முறை, ரெண்டு முறை டைம் டேபிள போட்டு ஓதின பெண்கள் ஓதினாங்க. எத்தனை பேர் ஓதினோம்? ஓத கிடைக்காம இருந்தவங்க துர்ப்பாக்கிய சாலிகள். ஏன்? ஒவ்வொரு 4 மணி 24 மணிக்கு அதுக்கு தந்திக்கிறாங்க. ஒவ்வொரு மூச்சு பெருமதி இதை மதிச்சு ஓதி இருக்கணும். ஓத தெரியாதவங்க படிச்சிருக்கணும். இதே இது ஒவ்வொரு மாதம் ஒரு குர்ஆன் முடிக்கப்படணும் அடுத்த ரமலான் வரைக்கும். மேலான சகோதரர்களே, காலால நல்ல விஷயங்களை கேட்டுக்கொண்டிருந்த பயான் நிகழ்ச்சிகள், அதே மாதிரி நல்ல விஷயங்கள். நோம்புல சிலவங்க இந்த ஹராத்தை கேட்கவங்க நோம்பு கேள்விக்குறி. இந்த உறுப்புகள் எங்கட கை கால்கள் சேவிஸ் பண்ணப்பட்டிருக்கணும். இந்த ரமலான்ல யோப தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும், மறுமையில எல்லாம் பேசும், எங்கட உறுப்புகள் பேசும். இந்த உறுப்புகளுக்கு சேவிஸ் பண்ண வந்த மாத ரமலான். வாகனத்துக்கு போய் அடிக்கிறதானே, எல்லாத்தையும் முன்னுக்கு பின்னுக்கு பார்க்கிறோம் தானே, எல்லாத்தையும் பார்த்து பிரேக் எல்லாத்தையும் பார்க்கிறோம். இத மாதிரி எங்களை பார்ப்போம், நாக்க பார்க்கிறோம், கண்ணை பார்ப்போம், காதை பார்ப்போம், கை கால் இதெல்லாம் சீராக்கப்பட்டிருக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது இரண்டாவது சேவை. மூணாவது பகுதி தான் எங்கட பொடிக்கே ஒரு சேவை. இது ரமலான் சேவிஸ் பண்ணிக்கணும். மூணாவது, முதலாவது உள்ளத்தை சொன்னேன், இரண்டாவது உறுப்புக்களை சொன்னேன், மூணாவது எங்கட பொடி. இது அனைத்துக்கும் ஒரு சேவிஸாக வந்த மாதம் தான் இந்த ரமலான். நின்று வணங்கினீங்க இரவுல, இது பொடிக்குரிய சேவிஸ். இது ரமலான் கொடுத்துச்சு. இது ரமலான் மட்டுமல்ல, இரவு வணக்கம். ஹதீஸ்ல வந்து இருக்குது, அப்சுஸ் ஸலாம், ஸலாத்தை பரப்புங்கோ, வஸிலுல் அர்ஹாம், குடும்பத்தோட சேர்ந்து நடங்கோ,
எவ்வளவு சேவிஸ் பண்ணப்பட்டிருக்கணும். நோம்பு பிடிச்சிங்க, இந்த நோம்பு உடம்புக்கே பெரிய ஒரு சேவிஸ். டாக்டர் மாட்ட கேட்டு பார்த்தா விளங்கும். அவங்க அந்த மெடிசினுடைய லைன்ல சொல்லுவாங்க, எங்களோட உடம்புக்கே பெரிய ஒரு சேவிஸாக இந்த நோம்பு இருக்கு. கணக்குரிய சகோதரர்களே, இந்த 3 பக்கமும் சீராக்கப்பட்டிருக்கணும். அதுக்கு வந்துட்டு போன மாதம் ரமலானுடைய மாதம். இந்த மாதத்தை வீணடிச்ச ஒரு கூட்டணி வாலிபர்கள் இருப்பார். அதே மாதிரி ஒரு கூட்டமைக்கு சொல்லாம கூட்டாக பாவம் செய்த கூட்டமைக்கு இந்த ரமலானையும் பிற்பட்ட காலத்தையும் எடுத்தா சாரார 3 வகையாக பிரிக்கலாம். ஒரு சாரார் அவரை உலாய்க்க மிருகங்களை விட மிக மோசம். மிருகங்களை போல பல்கு அவர்கள் குர்ஆன் சொல்லுது. எதை சொன்னாலும் கேட்காத, பள்ளி பக்கமே இல்லை, நோம்பே இல்லை, அவர் வாழ்க்கையில முடிக்கிறதா இல்லை, ஜும்மாக்கே இல்லை. இப்படி ஒரு கூட்டம். இவங்க ஒரு லைஃப் காபீர்களை மாறி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் இருக்குது. ரமலான் வந்திருக்குது. இந்த ரமலான்ல ஷகீன்னு சொல்லுவோம், துர்பாக்கியசாலி. ரமலான் வந்துச்சு, ஆனா நோம்பை மட்டும் தான் பிடிச்சா, தொழுகைக்கு இல்லை. நோம்பை பிடிச்சார்கள், தராவீக்கு இல்லை, 5 நேர தொழுகைக்கு இல்லை. நோம்பு அங்க 4வது கடமை, 2வது தான் தொழுகை. 5 நேர தொழுகை முக்கியம். ஷகீ நோம்பை பிடிச்சான், தொழுதாலும் கூட, ஆனா படத்தையும் பார்த்தான், மியூசிக்கையும் கேட்டான். என்ன பாவம் நோம்புல செய்யணுமோ செஞ்சான். இது துர்பாக்கியசாலி. மேலான சகோதரர்களே, இந்த 2வது கூட்டம். 3வது கூட்டம் தான் சுஹதான்னு சொல்லுவோம், பாக்கியசாலிகள். ரமலான் வந்ததோட பிளே பண்ணிட்டாங்க. இந்த ரமலான்ல என்ன கனெக்ஷன் அல்லாஹ்வோட வெச்சுக்குவேன், துன்யால லைன குறைச்சிக்குவேன். ஒரு வியாபாரிட்ட கேட்டா சீசனுக்கு போறவருக்கு தெரியும், போன வருஷம் 50,000 ப்ராஃபிட்டா, இந்த முறை அதே இடத்துக்கு போற 10 நாள் இருப்பேன், மழையோ வெயில பார்க்க மாட்டேன், எனக்கு இவ்வளவு டார்கெட், இவ்வளவு வேணும், அதுக்காக வேண்டி போறாரு, வியாபாரம் செய்யாரு, தலைவர்த்த விளப்பம் இல்லை, கால் கடிக்குது விளப்பம் இல்லை. ஏன்? அவருக்கு சல்லி. இந்த முறை 1.5 லட்சம் ஒன்று கூடணும், 50 செஞ்சல், இந்த முறை 1.5. எவ்வளவு கடிக்குதா பார்க்க மாட்டார், பசி தாகம் பார்க்க மாட்டாரு, வியாபாரத்தை பண்ணுவாரு, பொக்கெட்ல மணிய போடுவாரு. ரமலான் வருகிறது. இந்த தராவிக்கு நிக்க வந்து முடிஞ்சது. தராவிக்கு நிக்கலே கால்வலி, தலைவலி. மேலான சகோதரிகளே, துர்பாக்கியசாலிகள், தொழாதவங்க, நோம்பு பிடிக்காதவங்க, பாவத்தோடு இருந்தவங்க, இவங்க அல்லாஹ் பயந்து கொள்ளுவோம். நல்ல மலோடு இருந்தவங்க உள்ளத்தை சீராக்கி இருப்பாரு, உடல் உறுப்பை சீராக்கி இருப்பாரு, உடம்பாலை அமல் செஞ்சிருப்பாரு. இவங்க எல்லாம் பாக்கியசாலிகள். فأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. அல்லாஹ் பயந்து தனது மன இச்சையை புறக்கணிச்சு அல்லாஹ்வுக்கு அமல் செஞ்சு கொண்டிருந்தாரே, இவர் போற இடம் சுவர்க்கம். குர்ஆன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எவ்வளோ சிலவங்க இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க. நோம்பை முடிச்சாரு, 5 நேரத்தையும் தொழுதாரு, எல்லாத்தையும் சரியா செஞ்சாரு, உம்ராவுக்கு வந்தாரு. ஆனா அல்லாஹ் அவர் மன்னிக்க மாட்டார். 4 கூட்டத்தால மன்னிக்க மாட்டார். அவர் நோம்பு பிடிச்சாலும் சரி, ஹஜ் செஞ்சாலும் சரி, 4 கூட்டத்துக்கு அல்லாஹ் மன்னிப்பு இல்லை. ஒன்று முதுமினுல் ஹம், போதை வஸ்துவோட வாழ்க்கையை கடத்துறவன், இவனுக்கு அல்லாஹ் எந்த மன்னிப்பும் இல்லை. நோம்புல மட்டும் ஒன்றை போடல, வாயில ஒன்றை விக்கல்ல, இதோட வாழ்க்கையை கழிக்கிறான்டா. இவன் நோம்பை பிடிச்சான், 5 நேரமும் தொழுதான், மன்னிப்பு இல்லை. ஹதீஸ்ல வந்திருக்குது. ஏன்? இவருடைய வாழ்க்கை அதுல கழியுது. 2வது, உம்மா பாப்பாக்கு அநியாயம் செய்தவன், இவனுக்கு எந்த மன்னிப்பும் இல்லை, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு இல்லை. 3வது, குடும்ப உறவை பிரிஞ்சு வாழ்றான், இவன் நோம்பை பிடிச்சான், இவன் பெரிய இஃப்தார வச்சான், இவன் முன் சப்ளை நின்று
குடிச்சு இரவுல வணங்கி தௌபா செஞ்சாலும் அந்த அல்லாஹ்ட்ட மன்னிப்பில்லை. ஹதீஸ்ல வந்திருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமதானியூன்களாக இருக்கக்கூடாது. ரமதான் வந்தா மட்டும்தான் அமல். ரமதானியூன் அல்ல, நாங்க ரப்பானியூன்களாக மாறணும். ரமதானியூன் ரமதான்ல மட்டும்தான் அமல். தொழுக, திக்ர், துஆ, இஸ்திக்பார், தௌபா ரமதான் மட்டுமல்ல, ரப்பானியூன்களாக மாறுங்கோ. ரமதானியூன் ரமதான்ல மட்டும்தான் அமல். ரப்பானியூன் இந்த ரமதான் சேவிஸ் பண்ணியிருந்தா அடுத்த ரமதான் வர உங்களோட அமலை கொண்டு போவீங்க. தஹஜ்ஜுதா மிஸ் ஆகாது. சுபஹா பள்ளியில தொழுவீங்க, மிஸ் ஆகாது. ஜும்மாக்கு நேரத்தோட வந்தீங்க, இதே நிலைமை இப்பயும் இருக்கணும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பத்தில் சொன்னேன், இன்னும் வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க ஜும்மாக்கு. எவ்வளவு கேவல். மன் தரக்கல் ஜும்ஆ மின் கைரி வரூரா ஹதீஸ்ல வந்திருக்குது. யாரு ஜும்மாவை விட்டானோ எந்த தங்கடமும் இல்லாம அவன் முனாஃபிக் என்று எழுதப்படுவான். இந்த தரக்க என்ற அரபு சொல் உலமாக்கள்கிட்ட கேளுங்க, குல்லியன் ஜுஸியன் என்று பாவிப்பான். குல்லியன் ஜுஸியன். குல்லியா தரக்கட பள்ளி பக்கமே இல்லை, வீட்டுல படிக்கிறார், ஜும்மாக்கே இல்லை, இவன் ஒரு முனாஃபிக். இரண்டாவது ஜும்மாக்கு வாராரு ஜுஸியன், ஒரு பகுதிக்கு வார, கடைசிக்கு வார. மேலான சகோதரர்களே, முனாஃபிக் எழுதப்படுகிறது. எவ்வளவு அமல் செஞ்சு வேலை ஜனாதா வைக்கப்பட்டீங்க. சிலவங்க அவர் 25-30 வருஷம் ஜும்மா தொழுதிருப்பாரு, அவர பார்வையில் அது ஜும்மாவாக இருந்திருக்கும். கடைசிக்கு வந்து தொழுதிருப்பாரு, ஆனா அது ஜும்மாவுக்கு பொறுமை. அவர் லுகர் தொழ வேண்டிய நிலைமை இருக்கும், ஆனா ஜும்மாவை தொழுது போயிட்டு எத்தனை லோ ஜும்மா மிஸ். ஒவ்வொருத்தரும் யோசிப்போம், ஏன வீட்டில் ஏன பிள்ளையா வாலிபர்கள் நேரத்தோட வாங்க பள்ளிக்கு. ஜும்மா ஹதீஸ்ல வந்திருக்குது, மலக்குமார்கள் இமாம் மிம்பருக்கு ஏறினா வெளியே எழுதி கொண்டிருப்பாங்க நன்மையை. அந்த பட்டோலையை மூடிட்டு வந்துருவாங்க. இந்த கதவெல்லாம் தொடங்கப்பட்டு தான் நிற்கும், அந்த நன்மை இல்லை. சும்மா தானோ வான்சத்தை ஒருத்தர் முன்னுக்கு சப்ளை வந்து உட்கார்ந்து மிம்பர் இமாம் ஓதுறார், பிளான் பண்றாரு, கேட்கிறார், அமைதியாக இருக்கிறாரு, அதுல பெரிய கூடிய கொடுக்கிறார். சகோதரர்களே, எவ்வளவு பாவம் செய்யுது. பாவம் செஞ்சா தோல மனசு வாரது, ஜும்மாக்கு நேரத்தோட மனசு வராது. எவ்வளவு கிஃப்ட் ஆட்டா வச்சிருக்கிறார், தாய் போதாது. ரப்பானியின் வளாக மாறுவோம். ரமலான் போய்கிருச்சு, அடுத்த ரமலான் கிடைக்குமோ இல்லையோ தெரியாது. அமல் செய்வோம். எவ்வளவு அமல் செய்யறோமோ அதுதான் எங்களை கபரை பிரகாசிக்க வேண்டும். ரப்பானியூன்கள் நல்ல அமல் செஞ்சிருப்பார். மௌத்தாகிறதை நல்லா கொடுக்கிற கிஃப்ட் முதலாவது அல்லாஹ் சலாம். மௌத்தாக போறாருடா, அவனோட உடம்பே சேவிஸ் பண்ணப்பட்டிருக்குது, உள்ளம் சேவிஸ் பண்ணப்பட்டிருக்குது, உடல் உறுப்பு சேவிஸ் பண்ணப்பட்டிருக்குது. அல்லாஹ் சலாம் அவருக்கு முதலாவது வந்து சேரும். இது அல்லாஹ் கொடுக்கிற முதலாவது கிஃப்ட். சலாமுன் அலைக்கும் உதுகுலுல் ஜன்னah பிமா குன்தும் தஅமலூன். நீங்க நல்லமல் செஞ்சு கொண்டிருந்தீங்க, இது உங்களுக்கு வரக்கூடிய சாந்தி. அல்லாஹ்ட அந்த செய்தி வருகிறது, சாந்தி என்ற கிஃப்ட் முதலாவது. இரண்டாவது மேலான சகோதரர்களே, மலக்குல் மௌத்துடைய சலாம் வரும். மலக்குல் மௌத் சலாம் சொல்லுவாரு, வஸலாமுல் லக மின் அஸ்ஹாபில் யமீன். அந்த கையில மௌத்தாகிறதை நல்லடியாளன் அவனுக்கு மூணாவது சுவர்க்கம் காட்டப்படும். மலக்குமார்கள் வந்து ஆறுதல் சொல்லுவாங்க, நாலாவது கிஃப்ட். இப்படி நிறைய கிஃப்ட்கள் அல்லாஹ் வந்து வச்சிருக்கிறான். அவருடைய ரூஹ் போற டைம்ல அவருடைய ரூஹ் எடுக்கிறதுக்காக வேண்டி அந்த மலக்குமார்கள் சுவர்க்க கிளிய கொண்டு மூக்குல கொண்டு வைப்பாங்க. சுவர்க்க கதவை திறந்தாலே எத்தனையோ வருடம் தொலை தூரத்துக்கு அந்த வாசம் அடிக்கும். இந்த மரக்கிளைய மூக்கு கிட்ட கொண்டு வந்து வைக்கிற டைம்ல அந்த ரூஹ் வெளியே வர பார்க்குமே, அவ்வளவு வாசல், சுவர்க்க வாசல். இது ரப்பானியூன்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இந்த கெட்டடியார்கள், மற்றவனுக்காக வேண்டி வாழ்ந்தவன், தொழாதவன், படத்தோட பாட்டோட வாழ்க்கையை கழித்தவன், இவனுக்கு எல்லாம் இந்த கிஃப்ட் இல்லை. இது நல்லடியார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட். ஜனாஸா மௌத்தாகிற டைம்ல ரூஹ் லேசாக கலக்கப்படும். அவருடைய ரூஹை கலக்கிறதுக்கு பின்னால மலக்குமார்கள் வருவாங்க. தங்கத்தினால பிளேட் தட்டோடு வைக்கப்படும். அதுல இவருடைய ரூஹை வைப்பாங்க. கஸ்தூரி அந்த மனம் பூசப்படும். கொண்டு போயிட்டு அல்லாஹ் சொல்லுவான், இவருடைய ரூஹை கொண்டு போயிட்டு என்ற இடத்துல வை. மலக்குமார்கள் கொண்டு போவாங்க. வானத்துக்கு
மௌத்தாகினா ஊராக்கள் ஒரு கூட்டமைப்பான், ஊர்ல எல்லாருமே வாரல்ல ஒரு கூட்டம். ஆனா மௌத்தாகினா அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் மலக்குமார்கள், எண்ணிக்கையில் கலந்து கொள்ளுவாங்க மலக்குமார்கள். இது ரப்பானியர்களுக்கு கிடைக்கக்கூடிய கிஃப்ட். மேலான சகோதரர்களே, இதுக்குரிய பாக்கியத்தை எல்லாருக்கும் கிடைக்கணும். நாங்க அமல் செய்யணும். எங்களோட பிள்ளைகளை எங்களோட ஃபேமிலிய இதுக்கு உள்ளாக எடுத்துக்கணும். பாவத்தில் அல்ல. மேலான சகோதரர்களை, சாத் இப்னு முஆத் இது சொல்லி குத்பா முடிக்கிறேன். இஹ்தஸல் அர்ஷு லிமௌத் சாத் இப்னு முஆத். சாத் இப்னு முஆத் ரலியுடைய ஜனாஸா அவர் மௌத்தாகிற டைம்ல அர்ஷ் நடுங்கிச்சு. ஜிப்ரீல் மூலமாக செய்தி வருகிறது. நபி அவங்க வராங்க. அந்த சாத் இப்னு முஆத் தீனுக்காக வேண்டி கஷ்டப்பட்ட ஒரு சஹாபி. இவருடைய ஜனாஸால 70,000க்கும் மேற்பட்ட மலக்குமார்கள் கலந்து கொண்டாங்க. இவருடைய ஜனாஸாவை தூக்கினா மலக்குமார்கள் தூக்கி கொண்டு போற பாக்கியம் அந்த சஹாபிக்கு கிடைச்ச மாதிரி எங்க எல்லாருக்கும் கிடைக்கணும். அமல் செய்வோம். கணிதக்குரிய சகோதரர்களே, கஷ்டப்பட்டது துன்யாக்கு. வீட கட்ட கஷ்டப்படுறீங்க. உலகத்துக்கு தேவை வீடா கட்டது வியாபாரமா செய்வோம். ஆகிராக்காக வேண்டி தேடுவோம். அதுக்காக வேண்டி வந்துட்டு போன கெஸ்ட் ஆன் ரமலான் இந்த நோன்பு இதுல செஞ்ச அமல்கள் இதை இந்தியோட முடிக்க வாரம். அடுத்த ரமலான் வரை நாங்கள் எல்லாரும் அமல் செய்வோம். வீட்டை எல்லாரையும் இந்த சூழலை வச்சுக் கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. யாரெல்லாம் நாங்கள் செஞ்ச பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், செஞ்ச தப்பு தவறுகளை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யாருடைய பெற்றோர்கள் கபராளிகள் இருக்கிறாங்களோ அவங்களுடைய கபர்களை சொர்க்க பூஜையாக ஆக்கிரியா அல்லாஹ். யாருடைய பெற்றோர்கள் உலகத்தில் வாழ்றாங்களோ சுகமான வாழ்க்கையை நசீபாக்கிறியா அல்லாஹ். எங்களோட ஃபேமிலி எங்களுக்கு கண்குளிர்ச்சி ஆக்கிறியா அல்லாஹ். எங்களோட மனைவி எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு கண்குளிர்ச்சி ஆக்கி வச்சிருக்கா அல்லாஹ். எங்களுக்கு இபாதத்துல ருசியை தந்திரியா அல்லாஹ். பிடிச்ச நோம்புகளை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். ரமலான்ல செஞ்ச அனைத்து அமல்களையும் கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். தூக்கி எறிந்து விடாதையா அல்லாஹ். உனக்காக வேண்டி செஞ்ச அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ். அடுத்த ரமலான் வரை எங்களை பாவத்தின் பக்கம் நெருக்கி விடாதையா அல்லாஹ். அடுத்த ரமலான் வரை இந்த ரமலான்ல செஞ்ச அனைத்து அமல்களையும் தொடர்ந்து செய்ய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், மௌத்தாகும் போது கலிமாவோட மௌத்தை தந்திரியா அல்லாஹ். உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு நிம்மதியை சந்தோஷத்தை கொடுத்திரியா அல்லாஹ். பலஸ்தீன் மக்களை புரிந்து கொள்ளியா அல்லாஹ். முஸ்லிம்கள் அவதிப்பட்டாங்க யா அல்லாஹ், கஷ்டப்பட்டாங்க யா அல்லாஹ். சின்னத்திலே பிள்ளைகள் மௌத்தாகிறியா அல்லாஹ். அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பாதுகாக்கிறியா அல்லாஹ். அந்நியவங்களுடைய சதிகளை முறியடிச்சிரியா அல்லாஹ். அந்நியவங்களை அடிச்சிரியா அல்லாஹ். முஸ்லிம்களை கண்ணியத்தை கொடுத்திரியா அல்லாஹ். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாக்கிறியா அல்லாஹ். அந்த ஏரியாவில் வரக்கூடிய முஸ்லிம்களை சிறந்த முறையில் வாழ வச்சிரியா அல்லாஹ். அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திரியா அல்லாஹ். எங்கள் அனைவருக்கும் நல்ல ஊட்ட தந்திரியா அல்லாஹ். கலிமாவோட எங்கள் ரூஹை கைப்பற்றியா அல்லாஹ். வாக்கிட்டாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونصلي ونسلم على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. فيا أيها الناس أوصيكم وإياي أولا بتقوى الله. فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها